வாஸ்து மீன் பொதுவாக எல்லா வீடுகள்லேயும் ஹாபியாக மீன் வளர்க்குறது உண்டு. அதில் வந்து நாங்களே சொல்லுவோம், இந்த சைக்காலஜிக்கெலாம் வந்து மனசு இதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா பெட்ஸு வளர்க்குற மாதிரி இந்த மீன்களை வளர்க்க சொல்லுவோம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி, பூனை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி மீன்களும் கலர் மீன்களை வளர்க்க சொல்லுவோம். அந்த அரோமா மீன் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது. அது வந்து ரொம்ப நீளமாக வளரக்கூடியது. இல்லை சில இடங்களில் லட்சக்கணக்கில் இல்லை அதுக்கு விலை கொடுத்து வாங்கி வீடுகளில் வைக்கிறாங்க. அது வந்து வாஸ்து தோஷம் நிவர்த்தி, வாஸ்து ப்ராப்ளத்துக்கு வந்து அது தீர்வு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டால் 1% இதில் உண்மை கிடையாது. வாஸ்து மீனை வளர்த்து விற்கிறவருக்கு தான் அதில் பெரிய லாபம். அந்த மீனை வச்சு வளர்த்து கொண்டு போய் வீட்டில் வச்சா எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த வீட்டில் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. சரி, இந்த மாதிரி மீன் வளர்த்து மீனை வாங்கி வீட்டில் வைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம், ஒரு கேள்வியும் கூட. வடகிழக்கில் ஒரு வீட்டில் வந்து டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டால் அந்த வீட்டில் பல பேர்த்துக்கு பல மர்மமான விஷயங்கள் எதுவும் நடக்குது, நோய் இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் அரோமா மீன் மட்டும் இல்லை, தங்கத்தில் மீன் வச்சாலும் அந்த வீட்டில் உள்ள உள்ளமைப்புகள் ஏதாவது மாற்றம் நிகழப்போகுதா என்ன? ஸோ அவங்களுடைய அறிவை கொண்டு, நாலேஜை கொண்டு அந்த இடத்த மாற்றி அமைச்சு திருத்தி அந்த இடத்த காற்றோட்டமாக வெளிச்சமாக அந்த இடத்த அமைச்சு கொண்டால் ஸோ அந்த இடம் நல்ல விஷயங்களையும் நல்ல பலனையும் கொடுக்கும். அதை தவிர்த்துட்டு மீன் வளர்க்கும் போது என்ன ஒரு மாற்றத்தை அங்கே கொடுக்குது? மீனை வளர்க்குறவங்கள விட இந்த மீன் வியாபாரம் பண்ணுறவங்க தான் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அது வாஸ்து வேலை செய்து ரொம்ப பெரிய பணங்களை எல்லாம் கொடுக்குது. நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவலும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்தேகங்களுக்கு 8220544911 என்ற தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.